பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த 2025 ஆண்டு உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றார். என்ன அப்படின்னா, உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாச்சு, அற்புத அடையாளத்தை பார்த்தாச்சு, சுதந்திரிச்சாச்சு. ஆனால் விஸ்தாரமாக்குவேன், அதாவது உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாய் மாற்றுகிறார். உங்களுடைய தரிசனம் இதுவரைக்கும் கூனி குறுகி போய் ஒரே இடத்துல ஒன்றி போய் இருந்தது. ஆண்டு சொல்றார், உன் தரிசனம் இன்றைக்கு விஸ்தாரமாகிறது. உன் குடும்பம் வித்தியாசமான சூழ்நிலையில், அழுகையில், பாழ்கடிப்பில், ஒருவேளை நிறைய சூழ்நிலைகளில் கூனி குறுகி அப்படியே ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தினுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய வேத வாசிப்பு, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய மற்ற எல்லா காரியங்களையும் குறுகி போயிருக்கலாம். நிறைய காரியத்தில் நீங்கள் குறுகி போயிருக்கீங்க. நான் சொல்கிறேன், 2024 நிறைய விஷயங்கள் உங்களை குறுக பண்ணினது, ஒடுக்க பண்ணினது, ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிச்சு. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, உன் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன். இந்த வருஷத்தில் உன் எல்லைகள், உன் பிள்ளைகள், உன் தரிசனம், உன் ஊழியம், உன் திட்டம் அத்தனையும் விஸ்தாரமாகும். நீங்கள் எதெல்லாம் தேவ திட்டத்தை செயல்படுத்த நினைக்கிறீங்களோ அத்தனையும் வழிவிடும், விஸ்தாரமாகும். உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்லி ஆவியானவர் இந்த வருஷத்தில் தீர்க்க தரிசனமாய் ஊழியக்காரனை விசேஷமாய் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை விசுவாசியே, ஆவியான இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.